ஹாய். அப்போ இன்னைக்கு நாளைக்கு 2 விக்கெட்டா? யார்? ஆதிரே, எம்ஜே. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னீங்களா? உண்மையில எனக்கு ரொம்ப நாளாக போக வேண்டியது எம்ஜே எப்படியோ தப்பிச்சிட்டான். எதுக்கு ஆதிரே உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க? இதுக்கு கூட்டிகிட்டு போக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த உண்மையில் அந்த பொண்ணு வந்துட்டு ஏதாவது பண்ணுன்னு நினச்சாங்க. உண்மையில் ஏதோ ஒரு அந்த ஷோக்காண்டி ஏதோ பண்ணும். வேண்டாங்க 4 வார்த்தை கேட்கும், அவனை நாக்கு பிடுங்க போல் கேட்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு மாமா மச்சான் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நீ சூப்பராக இருக்கல, நான் சூப்பராக இருக்கேன், நீ காப்பி குடிச்சா, நான் காப்பி குடித்தேன், இப்படி இப்போ இப்படி இருந்தேன் அப்படி அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. சூப்பராக மாமா மச்சான் லெவலுக்கு இப்படி இருந்துட்டு அப்படியே இருந்துட்டாங்க. பார்த்தாங்க இவங்கள வச்சுட்டு நமக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே கல்லில் 2 மாங்காய் அவுட் ஆகி விட்டுட்டாங்களாம். அப்போ போகும்போது ஒத்தொத்திக்கு தான் வந்தாங்க. போகும்போது 2 ஒரு ஜோடியாக போகிறாங்களாம். ஒரே டாக்ஸியில் மாறி போகிறாங்களா, ஒன்று போகிறாங்களாம். என்ன வேறு என்னங்க உண்மையில் வந்துட்டு ஏதாவது 4 வாக்கு அந்த நம்மளும் எதிர்பார்த்துருந்தோம். ஏதாவது கேட்பாங்க, ஒன்றுமே சுத்தமாக அங்கே இல்லை, கேட்கலை. அப்போ நமக்கே இது கேட்பாங்க இருப்பாங்க. அவ்வளோ பண்ணியிருக்காரு, அவ்வளோ இவங்க வெளியே போய் கேட்டிருக்காங்க 2 வார்த்தை. நீ வந்த அன்னைக்கு கேட்டால் அது வேறு லெவலில் போயிருக்கும். அது ஓட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு அன்னைக்கு சனிக்கிழமை என்ன நடந்திருக்குன்னா சாண்ட்ரா வச்சு செய்தினேன். இனி அழுவாங்களா, ஏம்மா இனி அழுவியா அப்படின்னு கேட்டபோல தான் இருக்குது. சொல்வதெல்லாம் உண்மை தானே அப்படின்னு சொன்ன போல தான் இருக்குது. அழுவாங்களா என்னன்னு தெரில. இனி அழ மாட்டாங்களா இருக்கும், ஏன்னா வச்சு செய்துட்டார்ல. அன்னைக்கு மதியாய்க்கு மன்னிப்பு கேட்டுட்டு போயிருக்கலாமா, தெரியாமல் சொல்லிட்டேன், இல்லை எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சுன்னு கேட்டு சொல்லியிருக்கலாமா, அதுவும் விடலை, அதுவும் கேட்கல. நான் தான் சொல்லுறது கரெக்டுன்னாங்க. இருமா நான் வீக்கெண்டு பேசுகிறதேன்னாங்க. அதனால் வீக்கெண்டில் இன்றைக்கி போட்டு வாங்கிட்டாரு. பிறகு என்னென்னா கனியை இது வச்சுட்டு நம்ம சொல்ல தான் நேயம்னு சொல்லிட்டு இருந்தால் அடுத்த வாரம் மெத்தனமாக இருந்தால் வீட்டுக்கு அனுப்பிவிட்றாங்க. எப்படினாலும் சாண்ட்ரா கொஞ்சம் இதை புரிஞ்சுட்டு ஆடுவாங்கன்னு நினைக்கேன். ஆனால் கனி தலைக்கணத்தில் ஆடுவாங்கன்னு நினைக்கேன். நான் அன்றைக்கே அவன்கிட்ட சொன்னோம்லாம் நீ கேட்கல அப்படின்னு தலைக்கணத்தில் ஆடுவாங்க. அந்த தலைக்கணம் என்ன ஆக போகுதுன்னு தெரில. சாண்ட்ரா கொஞ்சம் உஷாராக அவருக்கு சான்ஸ் இருக்குது, பார்த்துடலாம்.